அடுத்தது செந்தில் பாலாஜி தான். டெல்லி போடும் அதிரடி பிளான், தலைகீழாக மாறும் அரசியல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ தற்போது தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருப்பதால் அரசியலில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சிபிஐ இந்த விஷயத்தில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் அவர்களின் விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளான சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய குழு கண்காணித்து வருகிறது. இந்த குழுவினரும் சிபிஐ அதிகாரிகளும் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தினர். கரூர் ஆட்சியர், எஸ்பி ஆகியோரிடமும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் மற்றும் காயமடைந்த நபர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த வாரம் தவிக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனல், கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோரிடம் 3 நாட்களாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர். இந்த விசாரணையில் விஜய் ஜனநாயக நிகழ்ச்சி உட்பட அனைத்து சினிமா நிகழ்வுகளுக்கும் குறித்த நேரத்தில் வந்துள்ளார். மலேசியா நிகழ்விற்கு கூட முதல் நாள் சென்றுள்ளார். அவர் படப்பிடிப்புகளுக்கும் ஒருபோதும் தாமதமாக வந்தது கிடையாது. ஆனால் அவர் ஏன் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டும் தாமதமாக வருகிறார்? அதிக கூட்டத்தை காட்டுவதற்கு இதை வேண்டுமென்றே செய்தாரா? கரூர் சம்பவத்திலும் இதுதான் நடந்ததா என அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் எந்த பதிலும் இல்லை என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் வழக்கு தொடர்பாக வரும் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்தில் சரியாக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இதனால் விஜய் பொங்கலை டெல்லியில் கொண்டாடினாலும் ஆச்சரியம் இல்லை என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். டெல்லிக்கு விஜய் செல்வதால் தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு சேருவதற்காகத்தான் இப்படி சம்மன் அனுப்பி நெருக்கடி கொடுப்பதாக ஒரு தரப்பு கூறினாலும் உண்மை என்னவென்றால் இதுவரை அரசியல் தலைவர்கள் நிகழ்வுகள் இப்படி உயிரிழப்பு சம்பவம் நடக்கவில்லை என்றும் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதையும் ஆராய வேண்டும் என்பதற்கு மட்டுமே இப்படி சிபிஐ விசாரணையில் முக்கியத்துவம் கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு பொங்கலுக்கு பிறகு சம்மன் அனுப்பினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என திமுக முக்கிய நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து சம்மன் அனுப்பலாம். விசாரணை தீவிரமடைந்து உண்மை சம்பவம் வெளியில் வரலாம். அதன் மூலமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் முக்கிய மாற்றம் ஏற்படுவதற்கான முக்கிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது விஜய் தரப்பு மட்டும் டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு சிபிஐ பார்வை திமுக பக்கம் திரும்பும் நிலையில் அடுத்த சிக்கல் திமுகவுக்கு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.